வாவ்! ஹெட்ஃபோன்ல நம்மளுக்கு புடிச்ச பாட்டு கேட்டுட்டு கண்ண மூடி படுக்கறதுலே ஒரு தனி ஃபீல் செம்மையா இருக்கு. சாரா சாரா என்னடா இவ்வளோ நேரம் கூப்பிடுறேன் கேட்கவே மாட்டேங்கிறா சாரா. சாரா உன்னதான் கூப்பிடுறேன். ஓஹோ ஹெட்ஃபோன்ல கேட்டுட்டு இருக்கீங்களா? இவன் என்ன கண்ணை திறந்துட்டே தூங்குறாளா என்னன்னு தெரியல. சாரா உன்னதான். சோஃபியா இப்பதாண்டி 2 பாட்டு கேட்டேன். அதுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியே. சொல்லிடி என்ன விஷயம்? முதல்ல உன் ஹெட்ஃபோனை கழட்டு. சொல்லு சோஃபியா. கழட்டிட்டேன். இப்போ உனக்கு ஓகே தானே? என்னது சொல்லு. ஏண்டி இதாண்டி கழட்டுறது ஹெட்ஃபோனை கழட்டுறதுன்னா என்ன தெரியுமா? நான் உனக்கு சொல்கிறேன். காதிலே மாட்டிக்கிட்டு இவ கழட்டிட்டாளாம் ஹெட்ஃபோனை. இரு நான் வந்து கழட்டுறேன். தோ இப்படி எடுத்துக்கிறது தான் கழட்டுறது. நான் உங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தேன்டி. ஸ்டடி டேபிள் செம்மையாக இருந்தது குட்டியாளுக்கு. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கேன். அதை பார்க்க அதுக்கு ஏண்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணுறா? சைடில் இருக்கு பாரு. அவள் உட்காந்து படிச்சுட்டு தான் இருக்கிறா. இங்கே தான் இருக்குதா? சரிடி நீ ஹெட்ஃபோன் போட்டுட்டு பாரு. நான் அவள்கிட்ட பார்க்குறேன். வோ செம்மையாக இருக்குது ஸ்டடி டேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அவளுக்கான ஒரு gift வச்சுருக்கிறோம். அவள்கிட்ட சொல்லலாமா? சோஃபியாக்கா எப்போ வந்தீங்க? நீங்கள் மாட்டுக்கு பேசாமல் உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் இந்த புக்கில் ஹோம்ஒர்க் எழுதி பார்த்துட்டு இருந்தேன். எப்போக்கா வந்தீங்க? நீங்கள் மட்டும் அமைதியாக உட்காந்துட்டீங்க. ஒரு வார்த்தை என்னை கூப்பிட வேண்டியதானே? இல்லை குட்டியால, நீ மட்டும் பிஸியாக ஏதோ ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்த, படிச்சுட்டு இருந்த. சாராவும் நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹெட்செட்டில் தான் அவள் பாட்டு கேட்டுட்டு இருந்தா. ஸோ நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுமேட்டு டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படியா சோஃபியாக்கா? சரி, இங்கே பார்த்தீங்களா என்னோட ஸ்டடி டேபிள் செம்மையாக இருக்குதுல்ல. எனக்கு வந்து யார் ரெடி பண்ணான்னு சொல்லுங்க. தெரியும் குட்டியால், சாரா யூனி தானே. சரி, உன் ஸ்டடி டேபிளுக்காக நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னடா சோஃபியாக்காவும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? ஐயோ, ஸ்டடி டேபிளுக்காக கிஃப்டா? குட்டியால் இதோ இதுதான் குட்டியால் இந்த பாக்ஸு. இதை ஓப்பன் பண்ணி பாரு. ஓகேவா? ஃபுல்லாமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும். ஃபுல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான். உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, நான் போய் படுக்கிறேன். என்னது ஸ்டேஷ்னரி ஐட்டமா? பென்சில், ரப்பர், ஷார்ப்னர் தான் ஏற்கனவே கொடுத்துட்டாங்களே. வேற என்ன ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்கும்? சரி ஓகே, இது எப்படா பிரிக்கிறது? ஓகே பிரிச்சாச்சு. இது செம்ம அழகா கில்டர் மாதிரி அழகாக இருக்குல்ல இந்த டேப்பு. இது எடுத்து நம்ம டேபிளில் ஒட்டிக்கலாம். ஒட்டுதா? ஒட்டமாட்டே. அழகாக ஒட்டிடுச்சு. செம்மையாக இருக்குல்ல. சரி ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு திறந்து பார்க்கலாமா? ஆமாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி. எனக்கு மை ஃபேவரட் யூனிகார்ன் இரேசர். செம்ம அழகா செம்ம க்யூட்டாக இருக்கு. இது உடனே பிரித்து பார்க்கலாம். யூனிகார்ன் இரேசர் செம்ம அழகாக இருக்குது பாருங்க. யூனிகார்ன் க்யூட்டாக இருக்குது. ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன். செம்ம வாசனமாக இருக்குது. செம்மையா இருக்குப்பா யூனிகார்ன் இரேசர். யூனிகார்ன் செம்மையா இருக்கே யூனிகார்ன். சரி, இது ஃபர்ஸ்ட் என் டேபிளில் நிற்க வைக்கலாம். இதோ பாருங்க, யூனிகார்ன் புக்கு பக்கத்தில் யூனிகார்ன் இரேசர். செம்மையா இருக்குல்ல யூனிகார்ன் இரேசர். அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. மார்க்கர் இருக்காட்டக்க, செம்ம கலர் மார்க்கரு. நான் மார்க்கர் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, எழுதுதான்னு பார்க்கலாமா? என் பிடிஎஸ் நோட்டு பின்னாடி எழுதலாம். நம்ம சேனல் போய் 4Kல 4 போட்டுக்கலாம். செம்மையாக தான்ப்பா எழுதுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மார்க்கரு. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச வந்து க்ளூ ஸ்டிக்கு. ஓகே, இது நம்ம டேபிள். இது நம்ம அழகாக ஒட்ட ஆக்டிவிட்டி பண்ண யூஸ் ஆகும். அடுத்தது என்ன? என்ன லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது என்ன ஓப்பனே பண்ண முடியல. டேப் போட்டிருக்காங்களா? சரி ஓகே, நம்ம இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக் மாதிரி தான் இருக்குது. என்ன ஆனால் ஒட்ட மாட்டேங்குது. என்னது? இது இரேசர்ப்பா, லிப்ஸ்டிக் இல்லை. லிப்ஸ்டிக் இரேசர், யூனிகார்ன் இரேசர், லிப்ஸ்டிக் இரேசர், 2 இரேசர் வந்துருச்சு. அடுத்தது இது. இது என்ன? இது எனக்கு ஒன்றும் புரியலையே. பிளாக் கலரில் இருக்குது. டிராயிங் பிளாக் லெட்டுப்பா. இவ்வளோ பெருசாக இருக்குது.
ஓகே ஓகே, நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ண யூஸ் ஆகும். இதை மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதோட பென்சில் இது எங்கன்னு தெரியல. சரி கேட்டு பார்ப்போம். ஓகே, இது எனக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. சரி வச்சுக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது? அடுத்த ஒன்றும் இல்லை, இது ஒரே ஒரு பாக்ஸு. சாக் பாக்ஸ்ப்பா. நான் போன வருஷம் கேட்டேன், இந்த வருஷம் தான் சாப்பீஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் கலர் கேட்டேன், அழகாக கலரே வாங்கி கொடுத்துட்டாங்களே சோஃபியாக்கா. ஓகே, நம்ம டீச்சர் ஆட்டம் யூஸ் பண்ணும் போது இந்த கலர் சாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, செம்மையாக எல்லாமே ஸ்டேஷ்னரி ஐட்டமாக இருக்குல்ல. எல்லாமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இரேசர் மட்டும் எனக்கு அழகாக 2 வந்துருக்கு. சாக், கலர் சாக் நிறையா வந்துருக்கு. செம்ம. குட்டியால எல்லாம் என் கிஃப்டெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? எல்லாம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான், பட் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நீ ட்ராயிங்க்கு, ஸ்டடிக்கு, எதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால தான் உனக்கு பிடிக்குதோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். சோஃபியாக்கா, கிஃப்ட்டுனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அது எப்படிக்கா பிடிக்காம இருக்கும்? லவ் யூக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உம்மா சூப்பர்க்கா. சரி ஓகே ஓகே குட்டியால, உனக்கு சந்தோஷம் இல்லை, உனக்கு கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல. சரி ஓகே ஓகே, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சோஃபியாக்கா. சரி சோஃபியாக்கா, எனக்கு அசைன்மெண்ட் இருக்கு, ஹோம்ஒர்க் இருக்கு, நான் எழுதுறேன். சரிங்களா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, போங்க. சாரா, நீ சொன்னது கரெக்டு சாரா. ஸ்டடி டேபிள் உட்காந்து வந்தவொடனே அவள் ஹோம்ஒர்க் எழுதுறா, அசைன்மெண்ட் எழுதுறா, படிக்கிறா. ஆமா, நீ ஏன் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? சோஃபியா, நானும் அப்பையிலேருந்து பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் குட்டியாளுக்கே வாங்கிட்டு வர. எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியா? எனக்கு என்ன நீ வாங்கிட்டு வந்த? மச்சி, என்ன மச்சி இப்படி பேசுற? உனக்கு ஒன்று வச்சிருக்கேன், இரு நான் போயிட்டு எடுத்துட்டு வர்றேன். சரியா? சும்மாலாம் சொல்லாத சோஃபியா. எனக்கு என்ன வச்சிருக்க? தினைக்கும் வரிய ஒரு கலர் பென்சிலாச்சும் எனக்கு எடுத்துட்டு வரியா? மச்சி, என்ன நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட. இரு நான் கிஃப்டோட வந்து உன்கிட்ட பேசுறேன். சும்மா கிண்டல் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன குட்டியாள் மாதிரி என்ன சின்ன குழந்தையா வச்சு கலர்லாம் அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு? சும்மா சோஃபியாவை கிண்டல் பண்ணுறது எனக்கும் யூனிக்கும் ஒரு சந்தோஷம். அவள் பார்த்தீங்களா, கண்ணில் தண்ணி வச்சுட்டு போயிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோஃபியா எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பாருங்க. கண்டினியூஷன் வீடியோவில் தெரியும். சரி, இப்போ குட்டியாளுக்கு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கால, அதை ஒரு வாட்டி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பரவாயில்ல, யூஸ்ஃபுல்லாக சாக் வாங்கிட்டு வந்திருக்கா. அவள் டீச்சர் ஆட்டம் இதை வச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பா. அடுத்தது இரேசர், யூனிகார்ன் இரேசர் செம்மையாக இருக்குல்ல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் லிப்ஸ்டிக் இரேசர்லாம் வச்சுருக்காங்கப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் பாருங்கள். எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.